ஓசூர் அருகே கோவிந்த அக்ராரம் பேருந்து நிலையத்தில் கலைஞர் 102வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கோபால் சிவகுமார் தலைமையில் துப்புரவு பணியாளர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பேகைப்பள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட கோவிந்த அக்ராரம் பேருந்து நிறுத்தம் அருகில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் மாநகர மேயர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவர்களின் அறிவுறுத்தலின்படி கலைஞர் அவர்களின் 102வது நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட 10 வகையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், கால்குலேட்டர், டிக்ஷனரி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர் கோபால் மற்றும் இளைஞர் அணி ஒன்றிய துணை அமைப்பாளர் ஜி சிவகுமார் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஓசூர் மாநகராட்சி மேயர் சி ஆனந்தையா, ஒன்றிய செயலாளர் கஜேந்திரமூர்த்தி, இளைஞர் அணி மாநகர அமைப்பாளர் க கலைச்செழியன் ஆகியோர் கலந்து கொண்டு நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர். கலைஞர் நூற்றாண்டு விழாவினை தொடர்ந்து திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இலவச பேருந்து, குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், பள்ளி மாணவர்களுக்கு படிப்புக்குண்டான செலவுகள், மேல் படிப்பு படிப்பதற்கான ஊக்கத்தொகை, முதியோர் ஊக்கத்தொகை, உங்களை தேடி மருத்துவம், கிராமங்கள் தோறும் மினி பேருந்துகள் உள்ளிட்ட எண்ணற்ற வசதிகள் தமிழக அரசு செய்துள்ளது என கூட்டத்தில் பேசினார் மாநகர துணை மேயர் ஆனந்தையா. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வேணுகோபால், வேணு, மஞ்சுநாத், ராஜேந்திரன், முனிராஜ், ராஜப்பா, ராமமூர்த்தி, விஜய், விக்கி, சபரி, ராஜண்ணா, வெங்கடசாமி, திமுக கழக இந்நாள் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள் என பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.